சமையல அடுத்து ஒரு சளிக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து நிறைய சளிக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து தூதுவளையை பயன்படுத்தி எப்படி நம்ம கஷாயம் தயார் பண்ண போகிறோம் பாருங்கள். தூதுவளை இது பாருங்க, காய் இது நிறைய முள்ளோடு இருக்கும். இந்த இலையை வந்து சிசர் வச்சு தான் கட் பண்ண முடியும். இந்த பாருங்கள், காய் மாதிரி ஊதா கலந்த மணிக்கு ஒரு பூ இருக்கும், வயலட் கலந்த மாதிரி லைட்டு வயலட்டாக. அந்த காய் பழுத்து அந்த மாதிரி சக்கச்சவேன்னு பழம். இது வாடிடுச்சுன்னா அந்த பழம் பழுத்து அப்படியே வாடிடுச்சுன்னா அதுக்கு விதை எடுத்து ஒரு இடத்துல போட்டோம்னா அப்படியே நிறைய செடி வந்துடும். பாருங்கள், இது முள்ளோடு தான் இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம கைனால் வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. கத்தினால எடுத்து அதுக்கு ஒரு சட்டியில் போட்டு மண் பாத்திரையோ ஏதோ ஒரு பாத்திரத்தை போட்டு ஒரு கரண்டியை வச்சு நம்ம அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் போடுறதுக்கு பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த 3/4 கிளாஸ் தண்ணி தான் அதுக்கு. ஒரு குழந்தைக்கோ ஒரு பெரியவங்களுக்கோ கொடுக்குறக்கோ இந்த 3/4 கிளாஸ் தண்ணி. இதை நம்ம கஷாயமாக ரெடி பண்ணிக்கிட்டு அந்த 3/4 கிளாஸ் தண்ணி இதை ஊற்றி கொதிக்க வச்சுருவோம். கொஞ்சம் போல் மிளகுத்தூள் எடுத்து வச்சுக்கேன், எப்பவும் போல் கொஞ்சம் மஞ்சத்தூள். இது என்ன, இது வந்து முக்கியமான பொருள். இது வந்து பூரா சருமணோகரணி அப்படிங்கிற போது இந்த மஞ்சளும் மிளகு இல்லாமல் எந்த பொருளும் வராது. அதோட நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நாட்டு சக்கரை. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஜீனியே போட மாட்டோம், கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை மட்டும்தான். நாங்களும் ஜீனி யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க தான். ஆனால் இது இப்போ ரொம்ப காலமாக அதெல்லாம் விட்டுட்டு நாட்டு சக்கரையும் கருப்பட்டி மட்டும் வச்சுக்கிட்டோம். குழந்தைகளுக்கு மருந்து கொடுத்த பொருளோட கசக்குதுன்னா தட்டி வச்சு ஒரு கருப்பட்டி துண்டை போடுவோம், இல்லைன்னா ஒரு பழங்கள் கண்டை போட்டு விட்டுருவோம். அவ்வளோதான். நீங்கள் அதே மாதிரி குழந்தைங்களை பழக்கம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து கஷாயம் தயார் பண்ணிடுவோம். தண்ணி நல்லா கொச்சிச்சு. இது இந்த மாதிரி சல்லடை மாதிரி இதில் பாத்திரத்தை போட்டு இந்த மாதிரி அகப்பையை வச்சு நான் கிளறி கழுவிருக்கேன். ஏன்னா முள் நிறைய இருக்கிறதுனால இது வந்து கை வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியாது. இது கூட சேர்ந்திருந்த காய், பழம், பூ எல்லாமே இதில் போட்டிருக்கேன். எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இது எல்லாமே மருத்துவம் தான். நல்லா வெந்நீரில் நல்லா முங்குற மாதிரி அதை போட்டு விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே ஓரளவு கொதிக்கும் போதே இந்த மாதிரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். லாஸ்ட்ல எல்லாம் போடக்கூடாது. என்ன பொருள் செஞ்சாலுமேயும் மருந்து பொருள் செய்யும்போது அது கூட சேர்க்கக்கூட உடனே சேர்த்துடணும். மிளகுத்தூள் சேர்த்துருங்க. இப்போ நான் வந்து மண் சட்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மருந்து தயார் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் நிறையா மண்சட்டி, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக மண்சட்டி, கறி குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக மண்சட்டி, இந்த மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது பாருங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல, இல்லை முடியலை, வாங்க முடியல, ரொம்ப தூரமாக இருக்குது, யார் மெனக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா குழம்பு வைக்காத ஒரு ஏதாச்சும் ஒரு பாத்திரம், ஈய பாத்திரத்தில் நீங்கள் மருந்து செய்யறதுன்னு இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே குழம்பு வச்ச பாத்திரத்தை போட்டோம்னா வந்து உரைக்கும் பிள்ளைகளுக்கு. ஒரு பெரிய உஷ்ணமான தாவரம் இது. எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்ன மருத்துவத்தை எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம துளசி சொன்னோமா, துளசி ஒரு 3 நாளைக்கு, அதுக்கு பிறகு தூதுவளை ஒரு 3 நாளைக்கு, அதுக்கு பிறகு நம்ம சொன்ன ஒன்றுன்னா இந்த வைத்தியங்களை நம்ம அடுத்தடுத்து செஞ்சு பார்க்கணும். முழுசு ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் எல்லாத்தையுமே வேக வச்சு கொடுக்கக்கூடாது. அது மருந்து அது வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா அது பூராமே பச்சளை மருந்து. ஆனால் பத்தியம்லாம் எதுவும் கிடையாது. கொடுக்குறக்கு நீங்கள் பயப்பட வேணாம். இந்த பாருங்கள், சாறு நல்லா இறங்கிருச்சு, வாசமும் நல்லா வருது. 5 நிமிஷம் இருந்து நம்மளுக்கு வந்து அந்த கொதியில் இருந்து வந்தாவே அந்த இலைச்சாறு பூரா நல்லா வடிஞ்சிடும் உள்ளேயே. நீங்கள் முடிஞ்சாலும் ஒரு மண்சட்டியை வெளியே திரும்ப போகும்போது ஒரு மண்சட்டியை வாங்கியாந்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல யூஸே ஆகும். மருந்து தயார் பண்ணுறதுக்கு மண்சட்டி மாதிரி ஒரு நல்ல பாத்திரம் கிடையாது. அதாவது தாமிர பாத்திரத்துக்கு அடுத்து இல்லை, தாமிர பாத்திரத்துக்கு முதல்லையே வந்தது நம்ம பாட்டி வச்சது பூரா இதுதான். இதை பார்த்துட்டு அப்புறம் தாமிரத்தை வந்து செஞ்சாங்க. ஏன்னு கேட்டோம்னா சூடு ரொம்ப நேரம் நிற்கும் பாருங்க. குழம்பு வச்சுட்டு நம்ம இறக்கி வச்சோம்னா, மூடி வச்சோம்னா ரொம்ப நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். சூடு சீக்கிரமே வரும். அதே மாதிரி தான் தாமிர பாத்திரமும். அதனால தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு தாமிர பாத்திரமோ, சமையலுக்கு இந்த மண் பாத்திரமோ நம்ம முடிஞ்ச அளவு நம்ம வந்து இதில் மாற்றிக்கிட்டோம்னா நம்மளோட ஆயிலை வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ், நல்ல சான்ஸ் அது. பாருங்க, நல்லா சாறு இறங்கிருச்சு, பத்திருச்சு. அப்படியே ஃபில்டர் பண்ணிக்குவோம். இருந்தா இது அப்படியே குடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை. இது கசக்காது, செய்யாது. இது ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அந்த மிளகுத்தூள் போட்டதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். அது குழந்தைங்களுக்கு குடிக்கும் போது இந்த மாதிரி நாட்டு சக்கரை அதில் கொஞ்சம் போன ஒரு ஸ்பூன் இந்த அளவு சேர்த்துட்டிங்கன்னா அது குடிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வாங்கி கடகன்னு குடிச்சிருவாங்க. குழந்தைகளுக்குன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 சங்கு தண்ணி நம்ம தாராளமாக கொடுக்கலாம்.
பெரியவங்க வந்து இதை வந்து நல்லது இந்த அளவு குடிச்சிடலாம். நல்லா கேட்கும். தொண்டை வலி, தொண்டையில் வந்து கிச்சு கிச்சுன்னு இருக்கும், நம்மளுக்கு ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். அதுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல மருந்து. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.